இது ஒரு சடங்காச்சாரியம் அல்ல, ஒரு பாரம்பரியம் அல்ல. இயேசு எப்படி போனாரோ மீண்டும் அப்படியே வருவார். யாருக்காக வருவார்? திருவிருந்து எடுக்கிறவர்களுக்காக. ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்து எடுக்கிறதுக்காக இயேசு மீண்டும் வருவார். யார் திருவிருந்து எடுக்க வேண்டும்? நல்லா கவனிங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துல 3வது அதிகாரத்தை வாசிப்போமா? ஆதியாகமம் 3:6-7 வாசிப்போம். பைபிள் பார்த்து. அப்பொழுது அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தார். அவனும் புசித்தார். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. பாருங்களேன், இந்த பழத்தை ஆண்டவர் புசிக்க வேண்டாம் சொன்னாரு. இவர்கள் புசித்தார்கள். ஆனா இவர்களுடைய கண்கள் என்ன செஞ்சது? திறக்கப்படும். அப்ப இதுக்கு முன்னாடி கண்கள் திறந்ததா திறக்கலையா? கண்கள் திறந்துதான் இருந்துச்சு. என்னன்னா ஆவிக்குரிய கண்கள் மூடப்பட்டு மாமிச கண் என்ன செஞ்சிருச்சு? திறந்துருச்சு. ஆவி கண்கள் மூடிச்சு, மாமிச கண்கள் திறந்துருச்சு. ஆனா புதிய ஏற்பாட்டு என்ன சொல்லுது? லூக்கா எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 30-31 வாசிக்கும். 30-31 வந்திருக்கையில் எடுத்து ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார். கண்கள் திறக்கப்பட்டது. பாத்தீங்களா? இப்ப என்ன கண்ணு? இப்ப அப்பத்தை புசிக்கிறார்கள். என்ன கண்ணு திறக்கப்படுது? ஆவின் கண்கள் திறக்கப்படுது. பாத்தீங்களா? அப்ப அங்கே ஆவின் கண்கள் மூடப்பட்டு மாம்ச கண்கள் திறந்தது. இங்க தேவன் என்ன செய்யாரு? உங்கள் பிரகாசமான மனக்கண்கள் என்ன செய்யுது? திறக்கப்படுது. எப்ப திறக்கப்படுது? இந்த அப்பத்தை நீங்கள் புசிக்கும் போது. யாருக்கு அப்பத்தை புசிக்கணும்? நல்ல கவனி. யாருக்கு அப்பத்தை புசிக்கணும்? வேதம் சொல்லுகிறது. வாசிங்க. மத்தேயு 14:19 வாசிங்க. மத்தேயு 14:19. அப்பொழுது ஜனங்களே இட்டு 5 அப்பங்களை ஆசீர்வதித்து பிட்டு கொடுத்தார்கள். இப்ப இயேசு என்ன செய்யற? அப்பத்தை பிட்டு கொடுக்கிறாரு. எல்லாரும் என்ன செய்யறாங்க? சாப்பிடுறார்கள், திருப்தி அடைந்தார்கள். ஆனா இங்கேயும் ஆசீர்வதிக்கிறார். ஆனா இந்த அப்பம் எதுனா உன் சரீரத்துக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்தார். ஆனா இந்த அப்பம் எதை புசிக்க தெரியுமா? இந்த அப்பம் யார் புசிக்கணும்? யார் புசிக்கணும்? வாசிங்க. லூக்கா கடைசியா சொல்றாரு. லூக்கா 22:19-21. லூக்கா 22:19-21. எடுத்து சோத்திரம் பண்ணி பிட்டு அவர்கள் கொடுத்து சரீரமா இருக்கிறது. பின்பு எடுத்து இதுக்கு யாரு கொடுத்தாரு? சீசர்களுக்கு கொடுத்தாரு. இங்கே அப்பத்தை ஆசீர்வதித்து கொடுக்கிறாரு. எல்லாரும் சாப்பிட்டார்கள். யாரு? ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், எடுக்காதவர்கள் எல்லாரும் சாப்பிட்டார்கள், திருப்தியானார்கள். ஆனா இந்த அப்ப யார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஞானஸ்தானத்தை எடுத்து சீசரா ஆனவர்கள் மட்டும்தான் இதை புசிக்கணும். யார் ஆகணும்? சீசர் ஆனவர்கள் மட்டும். தம் அடிக்கிற புசிக்கலாமா? புசிக்க கூடாது. தண்ணி அடிக்கிறவன் புசிக்கலாமா? சொல்லுங்க. ஏங்க மாஸ்டர் எங்களை கேட்கறீங்க? நான் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறோம். ஜென்ஸ பார்த்து கேளுங்க. ஆரை பார்த்து கேட்க சொல்றீங்க. ஜென்ஸியா தண்ணி அடிக்கலாமா? கூடாது. ஏன்னா
சீக்கிரத்துல டிக்கெட். நான் சொல்லலங்க, வசனம் பாசம் சொன்னா கோபப்படாது. வசனம் சொல்றது எச்சரிக்கணும், அவாத்தரம் புசி கூடாது. அப்படி வேணும்னு சொன்னா என்ன செய்யுங்க, மனம் திரும்பி அடுத்த வாரம் கூட புசி, அடுத்த மாசம் கூட புசி, தப்பே கிடையாது. ஏன்னா நான் கொடுக்க கூடாது அந்த பாவத்தை. என்ன செய்யும், நானு இது பயபக்தியோடு கூட. ஏன்னா கண்கள் திறக்கிறதுங்க, இயேசு நம்மோட என்ன செய்யாது, வாசம் பண்றாருங்க. நீ கேட்ட சத்தியப்பட்டு நம்மோட இருக்கிறாருங்க, நம்ம திட்டத்தை தரிசனத்தை நிறைவேற்றாருங்க. இல்லைன்னு சொன்னா பெரிய வைத்திருக்க தரிசனம் அது மங்கி போய்விடும். அது என்ன செய்யும், பிரகாசிக்கப்படாது, ஒரு குறுகிய வட்டத்துக்குள் நம்ம அமைத்து விட்டுரும். அதனால இப்ப கூட தப்பு இல்லை, மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு இப்ப கூட இருக்கலாம் தப்பு. ஆனா மீண்டும் அந்த தப்பை என்ன செய்ய, நாளைக்கு போய் செய்யாது. அல்லையா? மனைவி கணவனை அடிக்கலாமா? மனைவி கணவனை அடிக்கலாமா? தப்பு. கணவன் மனைவிய அடிக்கக்கூடாது, இல்லையா? அது தப்பு. அல்லையா? அதனால எல்லாத்தையும் எது அந்த வாழ்க்கைக்கு முறை இருக்கும், தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு. யாருக்கு அறிக்கை எடுக்குமா? பக்கத்துலயா? பக்கத்துல அறிக்கைன்னா 10 பேர் சொல்லுவாங்க. ஆறு அறிக்கை தேவட்ட மட்டுமே அறிக்கைடுவோமா? புசிக்க போறோம், கண்களை மூடுவோமா?